விவசாய சம்பந்தம் இந்த காணியில இதுல 5 வருஷமா இவியல் செய்யும். போன வருஷம் அதாவது 2024ஆம் ஆண்டு வரைக்கும் 24ஆம் ஆண்டு பெரும்போகத்துக்கும் இவியல் பேரில் வரி கட்டி இந்த வயல் செய்யப்படுது. இந்த அம்மாப்பாவுக்கு 88 வயது இன்னும் இருக்குது. இந்த வயல் அதாவது இந்த இப்ப நாங்க நிக்கிற துண்டு சொல்றது வைரவ கண்டலம் சரிதானே. ஒவ்வொரு இடத்துக்கும் பேர் இருக்கு. ஆத்திக்காடு முழு வயலும் சொல்ற ஆத்திக்காடு, வைரவ கண்டல், நீராவி கண்டல், பாவலு கண்டல், கந்தப்பன வயல், குறுப்பட்டி கண்டல்னு சொல்லி ஒவ்வொரு பேர் இருக்கு. இதை சொல்ற வைரவ கண்டல். இதுக்கு இன்னொரு பேர் சொல்றது அன்னத்துக்காசர்ன்ற வயல், இல்லாட்டி அருப்பாற்ற வயல்னு சொல்றேன். இதுல 2 முஸ்லிம் ஆக்களுக்கு தான் வயல் இருந்தது. இந்த முன் துண்டு ரெண்டும் அன்னத்துக்காசனுக்கும் அருப்பாருக்கும் இருந்தது, புல்மோட்டை ஆக்களுக்கு இருந்தது சரிதானே. அந்த வயல் தான் இந்த வயல் சரிதானே. அருப்பரப்பட வயல் தான் இந்த வயல். இது கிட்டத்தட்ட 85ஆம் ஆண்டு காலப்பகுதியில இருந்து இந்த வயல் செய்யக்குள்ளேயே இவியலும் இந்த வயல் செய்து கொண்டு வரணும். இதுல இருக்கிற காணியல்ல கிட்டத்தட்ட 100ல 10 வீத காணிகளுக்கு பிரிட்டிஷ் உறுதி இருக்கு. அந்த காணி அதுல பக்கத்துல இருக்க 5 ஏக்கர் காணி 105 வருஷம் பிரிட்டிஷ் உறுதி காணி. அதுல இருந்து அவங்க செய்து கொண்டு வர காணி சரியா. சரிதானே. அப்ப இதுல போன முறையும் பிரச்சனை வந்து குச்சால டிஎஸ் ஆபீஸால எங்களோட ராஜேந்திரன் சார் செக்ரட்டரி, கவர்னர் செக்ரட்டரி, குணநாதன் சார், ஆர்கியோலஜி எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு பிரச்சனை வந்து அப்ப இதுல சொன்னது சாது ஒரு ஆள்கிட்ட காணி வேண்டியிருக்கேன் சரிதானே. சாது நேரடியா சொன்ன விஷயம், நான் காணி வேண்டியிருக்கேன் ஆனா எனக்கு எது காணி என்று ஒழுங்கா தெரியாது. வரப்படம் வச்சிருக்கேன், 18 ஏக்கருக்குரிய வரப்படம் வச்சிருக்கிறேன். அவருக்கு எந்த காணி என்று தெரியாது. நான் காணி வேண்டியிருக்கேன், எனக்கு எது காணி என்று தெரியாது. அந்த காணியை அடையாளப்படுத்தித்தாங்கன்னு சொல்லி குச்சாவில் டிஎஸ் ஆஃபீஸ் கோல்ல வச்சு கவர்னர் செக்ரட்டரி எல்லாரும் இருக்கத்தக்கதா சாது கேட்டவர் சரிதானே. அதன் அடிப்படையில் 3 விவசாய சம்மேளனத்தையும் கூப்பிட்டு செக்ரட்டரி எல்லாரும் சொன்னது, அவரால் கூப்பிட்டு அளவுங்க அவருக்கு அரைவாசி காசு 2 பேரும் கொடுங்கன்னு சொல்லி எங்களோட சிவானந்தம் ஐயா கூப்பிட்டு அளந்தது. அப்ப இவர் ஒரு பாயிண்ட் ஒன்று காட்டினவர் சரிதானே. இவர் காட்டின பாயிண்ட் பிரகாரம் சிவானந்தம் ஐயா சொல்ற அந்த பாயிண்ட் இங்க இல்ல, ரோட்டுக்கு அங்கால இருக்குன்னு. ஆனா இவர் சொல்றார் நான் வேண்டின காணி அங்க சொன்னது எனக்கு எது தெரியான்னு சொல்லி இங்க சொன்னது இதுக்குள்ள சொல்லி. ஆனால் சிவானந்தம் ஐயா அடுத்தது 1985ஆம் ஆண்டு அந்த பழைய டீட்ஸ் படி, அதாவது அவர் சர்வேயர் தானே, சர்வேயர் பிளான்ல இருந்து ஒரு 18 ஏக்கர் காணிட பாயிண்ட் தான் அடுத்தது. அது இவர் சொன்னவர் நான் எடுத்திருக்கிறேன் 18 ஏக்கர் பாயிண்ட், ஆனா இவர்கிட்ட இல்லைண்டு. இதால ஒரு ரோட் ஒன்று இருக்கு சரிதானே. இந்த ரோட்டம் அந்த 5 ஏக்கர் காணியில போய் முடியுது. இப்பயும் பாங்க நான் போய் கல்ல காட்டுறேன். இப்ப இவியல்ட காணி தான் இது, சாதுட காணி வேற எங்கேயோ இருக்கு. இவையல் காணி செய்யறதுக்குள்ள வந்தவியல் சாது இப்ப தடுத்து கொண்டிருக்கிறார். இப்ப சாதுக்கு காணி வித்தவரை இப்ப கூட்டி வர சொல்லியிருக்காரு. அவர் வாரேரா, அவர் வித்தது இந்த ரோட்டுக்கு அங்கால. இப்பதான் இது ரோட் இருக்குது, ரோட்டுக்கு அங்கெல்லாம் ඉඩම සර් මෙයාලා අවුරුදු 105කට 85කට කිව්වා බ්‍රිටිෂ් ඔක්කොම මෙයාලා ළඟ තියෙනවා. දැන් මේ ඉඩම සර් ඊට කලින් මෙයාලා අවුරුදු ගාණක් කරලා තියෙනවා මේ කට්ටිය. මේකට අර ඉඩම් නමක් තියෙනවා, අර එක නම් තියෙනවා. ඒ නම් අනුව මෙයාලගේ තාත්තගේ සීයාගේ නමටලු මේ ඉඩම තිබ්බේ. දැන් එයාලා අවුරුදු ගාණක් කරාලු මේ ඉඩම එදා ඩීඑස් ඔෆිස් එකකින් ඇවිල්ලා ඉඩම් නිලධාරියයි අනිත් කට්ටිය ඇවිල්ලා ඒක බෙදලා දෙන අවස්ථාවේ මෙයාගේ මහත්තයාව මේ විද්‍යාවට මේ කුඹුරු කරා කියලා එයාව අරස් කරලා නඩුවක් දාලා තිබුණා. මේ නඩුව දාලා තිබෙනවා මෙයාලට මේ මනින්න දවසේ ආම්දුරලා ඇවිල්ලා මේ ඉඩම පෙන්නනකොට එදා මෙහෙට එන්න බැරි වුණා. ඒ හින්දා මෙයාලගේ අර මෙනුම් මේක තියන්නේ පාර්ට එහා පැත්තට, මේ සාදුලාගේ තියෙන්නේ පාර්ට එහා පැත්තට. නමුත් ඊට පස්සේ ඩීඑස් ඔෆිස් එකේ කිව්වලු ඒක අපි දෙම දන්නේ කොහෙද තියෙන්නේ කියලා බලන්න ඕනේ. බලනකොට ඒක තිබ්බේ එහා පැත්තට. දැන් පස්සේ ඇවිල්ලා මෙහෙවිල්ලා බලනකොට සාදු කිව්වලු මේක ඇතුලේ තමයි මගේ ඉඩම මුරු ඉඩම තියෙන්නේ කියලා. එතකොට එයා මෙයාලා නැති හින්දා අර කුරු
ඉඩම් නිලධාරියා සාධනාට කනුව දාලා දීලා ගියාලු අක්කර දාන්න. හරි. මම කියන්නේ අහන්න මේගොල්ලන් කියන දැන් එදා ඔබතුමා සාක්ෂිනේ. පොලිසියෙන් ආවා, පුරාවිද්‍යාව ආවා, වන සංරක්ෂණ ආවා. ඊට පස්සේ කවුද CEO ජනපද විලාසී ආවා. එන්න මේ ෆුල් මොඩියල් සිරහේ හරි මේම කරමු. හරිද? දැන් මෙතන වෙන මේ ප්‍රශ්නයක් ඇති කරන්න අවශ්‍ය නැහැ. මේවත් තියෙනවනේ සයිඩ්. මේක දැන් ඔයාලා මේ හාන එක දැන් නවත්තන්න ඕන. නවත්තලා මේක නීති අනුකූලව ගන්න පොලිසියට ඇවිල්ලා ආය නවත නිලධාරි කරලා මේක අපි මේව කරගන්නවා. හරිද? හැබැයි එතකොට එන්න නැතුව ඉන්න බෑ. හරි එහෙම කරමු. අය මං ගන්න ඉන්න බෑ. මහත්තයා මේ ස්ටේෂන් එකේ ඒක තන්දර බෑ. හරිද? ඒක මේ කියන්නේ දාලා තියෙනවද? ආමසොත් එන්ටියක් දාලා තියෙනවා කලින්. නෑ නෑ දැන් ඒ කලින් යන්ටි ගැන දැන් කතා කරන්න එපා. දැනට තියෙන ගැටුම තමයි දැන් මේක හානවනේ. දැන් අපිට මෙතන සාමයේ කඩ වෙන ක්‍රියාවක් වෙන තමයි අපි ඉන්නේ. අපිට ඒක කරන්න දෙන්න බෑ. ඒ නිසා දැනට මේක නිරවුලයක් වෙනකන් මේක හාන එක නවත්තන්න ඕන. නවත්තලා ඊට පස්සේ ඔබවන්ට ඇවිල්ලා මේකට අදාළව කැමිල්ලක් දාන්න ඊට පස්සේ අපි මේගොල්ලොත් කියන්නලා නීති අනුකූල බලලා ඊට පස්සේ අපි එහෙම නැති වුණොත් අධිකරණ තීන්දුවක් ගන්න තැනට අපි යනවා. හරිනේ? ඒ නිසා දැනට මේක නවත්තන්න. එච්චර තමයි අපිට කරන්න පුළුවන් දෙයකට තියෙන්නේ. எங்களுக்கு யார் எங்களுக்கு பார்த்து செல்வதா இது யாரின் எங்களுக்கு தெரியும் இவடத்துல ஒரு சமாதானம் குறையக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை தான் அதனால நீங்க இந்த வேலையை பார்த்துட்டு நீங்க உங்களுக்கு தேவை சரி இந்த இடம் வேண்ட சொல்லி நீங்க ஒரு தேவை உங்களுக்கு முறைப்பாடு சாது தேவை அதை போட்டுட்டு போலீஸ் மூலமா நாங்க விசாரணை செஞ்சுட்டு நாங்க உங்களோட டிஎஸ் ஆஃபீஸுக்கு நேரம் உண்டு காலம் உண்டு தருவோம் அந்த காலப்பகுதியில் போயிட்டு நீங்க டிஎஸ் ஆஃபீஸ்ல இருக்கிற இடம் உத்தியோகத்தரை கூட்டிட்டு வாங்க இந்த பிரச்சனையை நீங்க பாருங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்களோ எங்களுக்கு அதுக்கு அவங்க ரிப்போர்ட் பண்ணி தருவாங்க டிஎஸ் ஆஃபீஸால இந்த இடம் இன்னாருக்கு இந்த இடம் அரசாங்கத்துக்கு இன்னாரு கொடுத்தேன்னு சொல்லி தருவாங்க அது தந்தது பிறகு நாங்க பார்ப்போம் அதுக்கு பிறகு நாங்க செல்வோம் இந்த இடத்துக்கு பிரச்சனை இதுதான் இன்னாரை தான் அரசாங்கம் இது அதுக்கு பிறகு நீங்க செய்யற இடம் எவ்வளவு அப்படின்னாட்டி அவருக்கு கொடுத்து அவரோட வட்டும் அப்படி இல்லதான் நாங்க அதுக்குரிய අපේ ඉංගුවර එක අපි ආවන් කියලා තියෙනවා මේගොල්ලෝ සතහනක් අපි දාන්න ඕනනේ. ඒක තමයි අයිල පැමිණිලි දැම්මකට ඔයාලා අපි ඒක සාජි ඉංග්‍රීසි சரியா සම්බන්ධ බලනවා. බලලා අපි විතරක් ඊයස් ඔෆිස් කතා කරලා නිලධාරියෙක් ගෙන්නලා අපි මේක පැමිණිල්ල දාලා මේ රටින් අපිට නම් මේක විසදලා කාගේද කියලා බලන්න බෑනේ. මේක තමයි පැමිණිල්ල දාන්න. ඩීඑස් මේ පැමිණිල්ල දෙනවා අපි මේක විභාග කරලා ඩීඑස් ඔෆිස් එකට දාලා ඒ ඉතින් නිලධාරින් ගෙවිලා බලලා අපිට එකක් දෙන්න. ඒකට මේ ප්‍රයිවට්. මේවා කියන්නේ ප්‍රයිවට්. ඒකට මේගොල්ලන්ට මේ කාරණා තේරුම් කරලා දෙන්න බැරි නම් මම උසාවි මාර්ගෙන් හරි මේ විසඳ ගන්න. ඔව් ඒක තමයි ගන්න. ඒකට පැමිණිල්ල දාන්නවනේ. ඔව්. இல்ல அவ சொல்றாரு பிரைவேட் இடமா அதனால இதுக்கு வந்து டிஎஸ் ஆபீஸால சரியோ இதுல வந்து நீதிமன்ற நடவடிக்கை வரும் வரை அப்புறங்க இப்ப அது இப்ப சார் சொல்றோம் நாங்க ஏற்றுக்கொள்றோம் சரிதானே இதை ஒன்ற ஒரு சட்டமுறைப்படி போகும் தானே அப்படின்னு சொன்னா ஒன்று செய்வோம் இப்ப நான் சம்மேளன தலைவர் இது எங்களோட சம்மேளனத்துக்கும் தெரிய ஒரு தலைவரி தானே பிரச்சனை முடியுங்க ரெண்டு பக்கமுமே விளக்க வேணும் உலகம் வேணும் ஒரு அப்படி 18 ஏக்கருக்குள்ள யாருமே சாதுவும் சரி இவையலும் சரி பாட்டுங்க பிரச்சனை முடிஞ்சோன்னா செய்யுங்க முடியுங்க அதுல ஒரு 15 ஏக்கர் காணி போட்டுக்கிட்டாங்க சாதுக்கு தெரியும் சாது போன முறையோட தான் அதை நின்றவர் அதுல கல்லும் போட்டுருக்கு நாங்க இப்ப 5 ஏக்கர் காணி டீப் காணிக்குரிய அக்கள் விடுறாங்க மற்ற அக்கள் நாங்க நாளைக்கு கூட சொல்லியிருக்கோம் அதுலயும் முழுவாங்க அந்த 15 ஏக்கருக்குள்ள அதுல பிரித்து அதுல சாதுக்கு தெரியும் வரம்பு நாங்க போட போறோம் முதலே சொன்னாங்க சாது தான் 3 அடி கல் உயரமா போட போறோம்ன்றவர் நாங்க அதெல்லாம் வரம்பு நாளைக்கு போறோம் பவிசரம் ஏபிசில எடுத்துட்டோம் வரம்பு போட்டு அந்த 15 ஏக்கரும் விதக்கும் சாது அதுல வந்து சரி பிரச்சனை பண்ண வேணாம் மற்ற காலில் கேட்க சொல்லுங்க அண்ணா சிவானந்தன் சார் வாரதா சிவானந்தன் சார் வார
එතකොට මේගොල්ලොන්ගේ මොනවා හරි අයිතිවාසිකමක් තියෙනවා නම් මේ අවුරුදු 5 කරනක කාලය තුල රජයේ ඉඩමක් නේ. දැන් මේක ප්‍රයිවට් එකක්. ඒක රජයේ ඉඩමක්. ඒ රජයේ ඉඩමක් අවුරුදු 5ක් තිස්සේ අපි අක්කරබදු වල තියෙනවා. අපි මොනවාද මේවා අරන් තියෙනවා. පොහාරම් ඒකට මේගොල්ලෝ මොනවා හරි සංවර්ධනය කරපු එකට මොනවා හරි දෙවීමක් කරනවා නම් අපිට ඒ ගැන දායක සභාවක් සාකච්ඡා කරලා කරන්න පුළුවන්. එහෙම නැති වුණොත් අපිට මොකක්ද කරන්නේ කියන එක තීරණයකට අපි පස්සේ ගමු. ඒක පස්සේ அது வந்து அரசாங்க இடம் தானே அது அரசாங்கம் இடம்னா சால்வாக்கு வந்து சல்லி கட்டி அதுக்குரிய இதெல்லாம் 5 வருஷத்துக்கு எடுத்து அதை வந்து அவங்களோட இந்த மனுஷல உரிய அந்த முதலீட்டாளர் தான் அந்த பணத்தை முதலீட்டு செஞ்சு அதுல விவசாயம் செஞ்சுதான் வளர்ச்சி திருத்தங்கள் காணி சீர்திருத்தங்கள் செஞ்சுதான் அதனால அந்த பிரச்சனைக்கு வந்து அதுக்குரிய செலவுகளை வந்து அவங்களோட அந்த சங்க இதுல அவங்களோட பொறுப்பாகிற ஆகலைன்னா அவங்களோட பேசி அதுக்குரிய செலவீனங்கள் இந்த மாதிரி சொல்லி பார்த்து அதாவது பேசி கழிச்சு அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி டிஎஸ் இப்ப கவர்னர் செக்ரட்டரி ராஜேந்திரன் சார் இருக்கிறார். இப்ப புனம்புரம் இருந்த குணதான் சார் இருக்கிறார். அவைகளுக்கு முன்னுக்கு இவர் ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வந்தவர் சரிதானே. அதாவது இப்ப அவருக்கு கொடுத்திருக்கிறதும் பஞ்சலைக்கு கொடுத்திருக்கிறது அரச காணி தான் சரிதானே. அது அரச காணி தான், எல்லாமே அரச காணி தான். அந்த காணி வந்து அதுல அவைகள்ட்ட டாக்குமெண்ட் இருக்கு. நாங்க டிஎஸ் அதெல்லாம் கொடுத்துருக்கோம் சரிதானே. அவங்கள்ட்ட ஆக்கள்கிட்ட இருக்கு சரிதானே. இப்போ மிக்க இருக்கு சரியா. இப்ப அவங்க வந்து போன முறையை இவர் சொன்னவர் எனக்குரிய நீங்க பிரிச்சு தந்துட்டு நீங்க மிச்சம் செய்யுங்க என்று சொல்லித்தான் சிவானந்தமையாக்கு 1,60,000 ரூபாய் காசுல 80,000 ரூபாய் 80,000 ரூபாய் அந்த 15 ஏக்கர் காணிக்காரங்களும் கொடுத்தது சரிதானே. அங்க வச்சு எல்லாரும் இது நாங்க ஒரு 4 சிவத்துக்குள்ள நடக்கல அரசு அதிகாரிகளோட நடந்தது சரிதானே. அது நடந்து இவர் சொன்னது நான் இந்த முறை போன முறையே அவர் வயல் செய்ய வேணாம், நான் செலவழித்து நெல்லு போட்டுட்டேன், அதனால இந்த முறை மட்டும் நான் செய்துட்டு விடுறேன், பாரம்பரிய நீங்க செய்யுங்கன்னு சொன்னது சரிதானே. அப்ப இதுவும் பிரச்சனை வரும் சனம் வந்து දැන් ඒක මේ වෙනකොට ප්‍රශ්නයක් ආපු නිසා දැන් මේක මෙතෙන් තාවකාලිකව නවත්තනවා. ඒ නිසා අපි නීත්‍යානුකූල ඉතුරුම දුන්නාට පස්සේ ඔයාලට ඕන නම් වැඩ කරගන්නත් පුළුවන්, නීත්‍යානුකූලව වෙන්න ඕන. එතකන් දැන් මේක නවත්තලා අපි මෙතන විතර යන්න ඕන. ස්වාමීන් වහන්සේත් එන්න පැමිණිල්ලක් දාන්න, ඔයාලත් ඇවිල්ලා ඔයාලට අවශ්‍ය පැමිණිල්ල දාන්න. ඒකට අපි ඒකත් කරලා එහෙම කරමු. මොකද අපිට කිව්වට අපිට මෙතන ඉඩම් සම්බන්ධ ඉතුරුමත් දෙන්න බෑ. නේ? අපිට ඉන්න බාහිර இந்த 5 வருஷத்துக்கு மேல தெரியுது காணி எனக்கு தெரியல. ஒரு முடிவொண்டு வரும் அவருக்கு ஆக்கம் அம்மா அவரு சரி அவரு கூட்டிட்டு வருகிறே நாங்க அவருக்கு சென்னாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம் கிடையாது. ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம்